ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா பன்னிக்கறி வறுவல் செய்ய போகிறோம். பாருங்கள், யார் யாருக்கு வேணுமோ இதே மாதிரி செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக வரும். பாருங்கள், இதுதான் பச்சைக்கறி. இப்போ வாங்கிட்டு வந்தோம், நாங்கள் 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, பன்னிக்கறி நம்ம இது பண்ணும்போது குக் பண்ணும்போது அதில் ஆயில் வரும். அந்த ஆயிலெலாம் வந்து நம்ம வெளியில் எடுத்துடணும். அதிகமாக வரும் ஆயில், அதையெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. தேவையானது மட்டும் கொஞ்சோடு நிறுத்திக்கலாம், மீதியெல்லாம் வெளியில் எடுத்து விட்டுடலாம். நாங்கள் எடுத்து கீழே ஊற்றிட்டோம். எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஒன்று இருக்குது, அந்த நாய்க்குட்டிக்காக தட்டில் ஊற்றி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆயிலெலாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த கறியை தனியாக ஒரு வாழை இலையில் போட்டு வச்சுக்கலாம். எங்கள் நிலத்திலே நாங்கள் இப்போ பன்னிக்கறி வறுவல் செஞ்சிட்ருக்கோம். ஒரு வாணலில் அந்த தேவையான அளவு அந்த பன்னியோட ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஆயில் கூட பச்சை மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டோம். அதை பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு கூட சேர்த்து வதக்கிட்டுருக்கோம். இப்போது தக்காளி போட்டு வதக்க போகிறோம். நல்லா செவர்ற அளவுக்கு நல்லா அழகாக இது பண்ணணும், வதக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சவங்க இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அனைவரும் பார்ப்பீங்க. ஸோ பிடிச்சவங்க மட்டும் இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். நல்லா தக்காளி வதங்கணுங்க, பொன்னிறமாக நல்லா அழகாக செகக்கணும். ஸோ நம்ம நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் வந்து இதுக்கு ரொம்ப பண்ணணும்லாம் அதிகமாக தேவைப்படும் பொருட்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கறி வாங்கிக்கிறோம், அந்த கறியை நல்லா ஒரு வாணலில் போட்டு வதக்கிறோம். வதக்கும் போது அதோடய ஆயில் அதிகமாக வரும். அந்த ஆயில் எடுத்து கீழே விட்டுருங்க. தேவையான அளவு ஆயில் மட்டும் எடுத்து வச்சுக்கிங்க அதே வாணலில். பிறகு பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டு வதக்கணும். எல்லாமே கொஞ்சம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை. இப்போது மேலே நாங்கள் வந்து பச்சைக்கறி கொஞ்சம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எண்ணெயை போட்டு அதை எடுத்ததுனால வந்து வார் மட்டும் தான் நாங்கள் வந்து நல்லா பாயில் பண்ணோம் அதிகமாக. அந்த வார்கள்லாம் நாங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டோம். தோல் பகுதி நான் சொல்கிறது. இப்போ தான் நாங்கள் வந்து ஒரிஜினல் கறியை போடுறோம். இந்த கறியை அப்படியே போட்டு கிண்டுறோம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் நல்லா தொலைறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிஷ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் அதுக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதக்கிட்டே இருக்கும். இந்த வதக்கிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது, இந்த இஞ்சி பூண்டு விழுது அந்த கறி மேலே நம்ம போடுறோம். 10 ரூபா பாக்கெட் வாங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை. இந்த செல்ஃப் குக் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுங்களுக்கு ரொம்ப இது இஷ்டம். ஸோ இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப இது அதிகமாக பிடிக்கும். ஒரு சீக்கிரமாக செய்கிற ஒரு மெத்தட் இது. நல்லா தொடவி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்கும். அளவான தீயில் போட்டு திருப்பிட்டே இருங்க. அப்போ தான் கறி வந்து மேலே இருக்கிற கறி கீழே இருக்கிற மாதிரி மேலே போகும். இப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுத்து வச்சுன அந்த வாரை வந்து மேலே போடுறோம் கறி மேலே. நாங்கள் நிலத்தில் செஞ்சிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் கீழே மண்ணு மேலே இலைய வச்சு தான் செய்கிறோம். என்னடா இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுசாக தெரியும் நாங்கள் சொல்கிறது, ப்ரிப்பேர் பண்ணுறது மெத்தட்ஸ் எல்லாமே. கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டிஷ்ஷோடைய அருமை. தீ கம்மியாக இருக்குது, தீ மூட்டலாமா? தீ இப்போ நல்லா எரியுது ஃப்ரெண்ட்ஸ். வானல் தான் கொஞ்சம் ஆடுது. இப்போ நல்லா மேலே கீழே கலக்கி விட்டுக்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மட்டன் மசாலா மேலே 10 ரூபா பாக்கெட் ஒன்று தூவி விட்றோம். நாங்கள் வாங்கின்னு வந்திருக்குது 1 கிலோ கறி. சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். எதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அடி பிடிக்கக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். மட்டன் மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கிறோம். மேலேயும் கீழேயும் திரும்பணும். இது வந்து கறி மசாலா ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சி பாதி கொட்டினா போதும், மீதி பாதி ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் சிறிதளவு, ஒரு பாக்கெட்டில் பாதி போட்டால் போதும், மீதி அப்படியே நிறுத்திக்கலாம். முழுசாகவும் போட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தீ அதிகமாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். கறியும் திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கறியும் வெந்திருக்கும் நல்லா. பார்த்தீங்களா கறி எவ்வளோ செகந்து போய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக. டேஸ்ட் பார்க்குறாரு நண்பர். உப்பு கம்மியாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பார்த்தாரு நண்பர். ஸோ உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்தாச்சு உப்பு சிறிதளவு. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறோம். ஏன்னா கறி இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லைங்களா, மசாலாம் போட்டிருக்கோம், நல்லா கொதிக்கணும் இல்லையா, அதனால் சிறிதளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா தொலைவி விட்டுட்ருக்கோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. பாருங்கள், மசாலாலாம் போட்டிருக்கோம் நாங்கள். நல்லா தூக்கலாக இருக்குது. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறோம் பாருங்கள். கொஞ்சோண்டு அப்பதான் சொன்னேன் டெமோ பார்க்குறோம். பாருங்க, மசாலாலாம் போட்டிருக்கோம் நாங்கள். நல்லா தூக்கலாக இருக்குது. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறோம் பாருங்கள். கொஞ்சோண்டு அப்பதான் சொன்னேன் டெமோ பார்க்குறோம். இப்போ நண்பர் சாப்பிட்டு பார்க்குறாரு. இல்லை எப்படி இருக்குங்க? அருமையாக இருக்கா? ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. பாருங்கள், காஷ்மீர் சில்லி பவுடர்லாம் போட்டு எவ்வளோ தூக்கலாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கேசரி பவுடர்லாம் போடல, போட்டோன்னு நினச்சிக்க போகிறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னிக்கறி ரெடி.